பாவக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பாவக்காவை கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா அலசி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 2 பச்சை மிளகா, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த பாவக்காவையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். நல்லா கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தொக்கு பதத்தில் வரும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடியில் பிடிக்காது, அடியில் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. சூப்பரான ஒரு பாவக்காய் மசாலா ரெடி.